வணக்கம் நண்பர்களே. எண்ணத்தில் கவனமாய் இருங்கள், ஏனெனில் எண்ணங்கள்தான் சொற்களாகின்றன. சொல்லில் கவனமாய் இருங்கள், ஏனெனில் சொற்கள்தான் செயல்களாகின்றன. செயலில் கவனமாய் இருங்கள், ஏனெனில் செயல்கள்தான் பழக்கங்களாகின்றன. பழக்கத்தில் கவனமாய் இருங்கள், ஏனெனில் பழக்கங்கள்தான் ஒழுக்கங்களாகின்றன. ஒழுக்கத்தில் கவனமாய் இருங்கள், ஏனெனில் ஒழுக்கங்கள்தான் உங்கள் வாழ்வாகிறது என்ற சிந்தனையுடன் இன்றைய வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தா ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஸ்பைசியாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. நம்ம எப்பயுமே பாஸ்தா ரெசிபி பண்ணும்பொழுது எப்படி வேக வச்சு எடுத்துப்போமோ அதேமாரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் லைட்டாக உப்பு போட்டு ஒரு 1/2 கரண்டி எண்ணெயை விட்டு அது நல்லா கொதிக்கும் பொழுது ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்துக்கிட்டேன். நான் 1 கப் பாஸ்தாவை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அது நல்லா வெந்துடும். நல்லா கிண்டி விட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் சாஃப்டாகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதை அப்படியே ஆற வச்சு தனித்தனியாக உதிர்ந்துடும். ஆறும்பொழுது தனித்தனியாக உதிர்ந்துடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கோங்க. அதில் சோளம் மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போடணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா பிசறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். தெளித்த மாதிரி தண்ணியை லைட்டாக தெளித்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே நல்லா பிசறி விட்டுக்கோங்க. பிசறினதும் நல்லா சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து இந்த பதத்துக்கு பொரித்து எடுத்துக்கணும். அந்த சூடு இருக்கும் பொழுதே அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இப்போ இதோட சவுண்ட் எப்படி இருக்கும்னு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதோடைய கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 3 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கிறிஸ்பியான பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நான் உப்பு சேர்க்கலை. ஏன்னா ஏற்கனவே வேக வைக்கும் பொழுது நம்ம அதில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. வெறும் பெப்பர் மட்டும் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம்னு நினச்சிங்கனாக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.